டிஎன்பிசி மேக்ஸை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்டோ அந்த டாப்பிக்கில் என்னென்ன சம் ரிலேட்டடாக தெரியும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே 2 or 3 கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா, தனி வட்டி கூட்டு வட்டி பொறுத்தளவு தனி வட்டியில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், கூட்டு வட்டியில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த ஒன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தனி வட்டி பொறுத்தளவு தனி வட்டி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்ல தெரியுங்க. எல்லாமே ஒரே ஃபார்முலா தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 போட்டுப்பீங்க. இதில் வட்டி கேட்டாங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சிக்கணுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இது மாதிரி தாங்க. அசல் கேட்டாங்கன்னா அசல், இதுவே ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் அது தெரியும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தனி வட்டியை பொறுத்தளவு இதுதான் ரொம்ப முக்கியம். அதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேஸில் கொடுத்துருக்குறாங்களா, இயர்ஸில் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை மந்தில் கொடுத்துருக்குறாங்களா பார்த்து நீங்கள் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு வருடத்துக்கு கேட்கலாங்க, இல்லாட்டி காலாண்டு இல்லாட்டி அரையாண்டு கேட்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் அதை மட்டும் டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அதே போல் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மந்தில் இயர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா டேஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு தனி வட்டியுமே கூட்டு வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியங்க. 2 years and 3 years அதுதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. 4 years எல்லாம் கேட்குறதில்ல. 2 years 3 yearsக்கு ஃபார்முலா அப்டேட் பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்தளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுங்க, நீங்கள் இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அப்ரோச் பண்ணிங்க. அதுவே மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்க. அதுவே டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ண தெரிஞ்சுன்னா போதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா கொஷின் அது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்மேட்டில் போட்டு சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு ஆண்டு, அரையாண்டு, காலாண்டு இந்த 3 ஃபார்முலாவில் இருந்தால் மேக்ஸிமம் கேட்குறாங்க. 3 ஃபார்முலா ரிலேட்டாக ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். ஓகேங்களா, அதுவே மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுங்க, டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. 2 years 3 years அந்த ரெண்டுக்கு அப்டேட் பண்ணிங்க. அவ்வளோதான் மேக்ஸை பொறுத்தளவு இந்த 2 டாப்பிக்கில் கேட்பாங்க. இதை மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதே போல் பிஇசி கொஸ்டினில் கேட்ட சம்மெல்லாம் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி சம்மையும் நீ சால்வ் பண்ணி காட்ட போகிற. ஓகேங்களா, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க.